தமிழகத்தில் கடந்த மாதத்தை விட 37% மது விற்பனை அதிகரித்தது தொடர்பாக தேர்தல் செலவின பார்வையாளர்கள் விசாரணை நடத்தி வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது தமிழகத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்யப்படும் மது 37% விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஏன் அதிகரித்தது என்பது குறித்து விசாரணை நடத்த அனைத்து தொகுதிகளிலும் உள்ள தேர்தல் செலவின பார்வையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் உள்ள கடைகளில் எவ்வளவு விற்பனை அதிகரித்துள்ளதோ அங்கு அவர்கள் விசாரணை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்தார். அதேபோல் தற்பொழுது வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டுள்ளனர். எனவே தற்பொழுது அவர்களுடன் 10 வாகனங்கள் மட்டுமே 2 சக்கர மற்றும் 4 சக்கர என 10 வாகனங்கள் மட்டுமே அவர் உடன் செல்ல வேண்டும், ஊர்வலமாக செல்ல வேண்டும், பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கு மேல் வாகனங்கள் சென்றால் அந்த வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படுவதோடு வாகன உரிமையாளர்கள் மீது FIR பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். வாகனங்களும் தேர்தலுக்கு பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகுதான் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் EVM எனப்படும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னங்கள் பொருத்தும் பணி நாளை மாலைக்குள் 90% முடிவடைந்துவிடும் என்றும் சென்னையில் நாளை தொடங்க இருப்பதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். இறுதியாக நாளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தி தமிழக DGP மற்றும் உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அந்த ஆலோசனையில் எவ்வளவு முன்னேற்பாடுகள் தமிழகத்தில் இந்த தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ளன, எவ்வளவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டுவிட்டன, பாதுகாப்பு பணியில் எவ்வளவு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர், அவர்களுடைய பணிகள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது, வாக்குப்பதிவிற்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் தமிழகம் தயார் நிலையில் உள்ளதா என்பன குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடத்த இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் எஸ் ராஜா.